டேய் மச்சான், ஒரு ஆல்ரைட்? ஹாஸ்பிட்டல் போலாமா? நீ ஓகே தானே? என்னடா அது? பாரதி, ரிலாக்ஸ் மச்சான். எனக்கு பாரதிக்கு இருக்கிற சம்பந்தம், எனக்கு பாரதிக்கு இருக்கிற சம்பந்தம் இதான்டா. என்னடா மச்சான்? கூல். மறந்து மச்சான், சொல்றேன். எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல, இந்த போட்டோல இருக்கிறது நிஜமாடா? இல்ல அன்னைக்கு அந்த சூர்யா கூட பண்ணானே ஏதோ ஃப்ராடு வேலை? மச்சான், அது இல்ல, ஏதாவது இல்ல. பாரதி, அப்போ தமிழ் ஆதித்யா அவங்க, அப்போ அவங்க என்னோட பசங்களா? சொல்றா, அவங்க எப்படி? மச்சான், அப்போ அவங்க தான் என்னோட ஃபேமிலியா? மச்சான், அது இந்த போட்டோல இருக்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்ல. டேய் மச்சான், பாரதி தாண்டா உன்னோட ஒய்ஃப். அந்த பசங்கள்ல அதுங்க உன்னோட குழந்தைங்கடா. எப்படி அதெல்லாம்? இது எப்படிடா? எப்படி நடந்துச்சு? சரி, உன்னதானே கேக்குற, சொல்றா. சரி, எப்படி நடந்துச்சு? எனக்கு என்ன மாதிரி ஆகணும்? அப்ப அவங்க கூடவே இருந்திருக்காங்களாடா? நான் அவங்களை யாரும் மாதிரி நினைச்சிருக்கேன். நான் சொல்றேன், என்னதான் நடந்துச்சு? எனக்கு என்னதான் பிரச்சனை? என்ன பாரதி, பேச்செல்லாம் வித்தியாசமா வேற மாதிரி இருக்கு. என்ன ட்ரை பண்றீங்க? சிதஸ், உங்களுக்கு என்கிட்ட ஏதாச்சும் பேசணும்னா நேரடியாவே கேளுங்க. இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. ஓ, உங்ககிட்ட நேரடியா பேசணுமா? சரி, பேசிட்டா போச்சு. அதுக்காக தானே உன்னை தேடி நான் வந்திருக்கேன். ஹே பாரதி, நீ ரொம்ப ஓவரா பேசுற. நீங்க ஓவரா நடந்துக்கிறப்போ நான் பேசிதானே ஆகணும் மித்ரா மேடம். பாரதி, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. சரி தப்பெல்லாம் பேசுற யோகிதை உங்களுக்கு கிடையாது மித்ரா மேடம். ஹே, என்ன யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? இப்படிலாம் சத்தம் போடாதீங்க. நல்லா தெரியும் நீங்க யாருன்னு. மொத்தமா தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்க முன்னாடி நின்னு நான் பேசிட்டு இருக்கேன். என்ன தெரியும் உனக்கு என்ன பத்தி? எல்லாம் தெரியும். நீங்க யாரு, உங்க திட்டம் என்ன, நீங்க எங்களை சுத்தி என்ன மாதிரி வலை பின்னி வச்சிருக்கீங்க, எல்லாம் தெரியும். என்ன தொட்டு தாலி கட்டின புருஷனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு சுத்திட்டு இருக்கியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? பாரதி, இதெல்லாம் எனக்கு தெரியும்னு நீ எதிர்பார்க்கல. இது இப்ப ஆரம்பிச்ச கணக்கில்ல மித்ரா. நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியிருக்காது. ஏன்னா வயித்துல குழந்தை இருக்குன்னு கூட ஈவை இறக்கும் பார்க்காம என்ன கொலை செய்ய திட்டம் போட்டவதான நீ. அதுல எனக்கு பதிலா அப்பாவியான இன்னொரு குடும்பம் மொத்தமும் பலியாகி இன்னைக்கு ஒருத்தன் யாருமே இல்லாத அனாதையா நிக்கிறதுக்கு காரணமே நீதானே.
உன்னோட பாவ கணக்கெல்லாம் ரொம்ப பெருசு மித்ரா. ஒரு பொண்ணா இருந்துட்டு உன்னால எப்படி இதெல்லாம் யோசிக்க முடிஞ்சது? எனக்கு நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. என்னையும் ஆதியும் பிரிக்க நீ என்னெல்லாம் திட்டம் போட்டன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன கொல்ல போட்ட திட்டத்துல ஆதி மாட்டிக்கிட்டதுல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இப்போ உன் முன்னாடி நிக்கிறேன். பாரதி, நீ ஏதோ கண்டுபிடிலாம் பேசிட்டு இருக்க. என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து என்ன பத்தியே தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருப்ப?